ஓம் சாந்தி 21-5-2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, ஆத்மாக்களாகிய உங்களுக்கு அன்பு ஒரு பாபாவிடம் உள்ளது. பாபா உங்களுக்கு ஆத்மாவிடம் அன்பு செலுத்த கற்றுக் கொடுத்திருக்கிறார், சரீரத்தோடு அல்ல. பாபா நம்மளுடைய அன்பு இப்ப பாபாட்ட தான் இருக்குது. பாபா நமக்கு ஆத்மாட்ட அன்பு செலுத்த கற்றுக் கொடுக்கிறார், சரீரத்தோடு அல்ல. கேள்வி: எந்த முயற்சியின் மீது மட்டுமே மாயை தடை போடுகிறது? மாயை வென்றவர்களாக ஆவதற்கான யுக்தி என்ன? பதில்: நாம் பாபாவை நினைவு செய்து நம்முடைய பாவங்களை அழிக்க வேண்டும் என்ற முயற்சி செய்கிறீங்க. இந்த நினைவில் தான் மாயின் தடை ஏற்படுகிறதுன்றாரு தந்தை ஆசிரியர். உங்களுக்கு மாயையை வென்றவர்களாக ஆவதற்கான யுக்தி சொல்றாரு. நீங்கள் ஆசானை அறிந்து கொண்டு நினைவு செய்தீர்கள் என்றால் குஷியும் உங்களுக்கு இருக்கும், முயற்சியும் செய்து கொண்டே இருப்பீர்கள் மற்றும் நன்றாக சேவையும் செய்வீர்கள். மாயையும் வென்றவர்களாக ஆகிவிடுவீர்கள்னு சொல்றாரு. மாயா எதில் தடப்போகுதுன்னா, பாபா நினைச்சோம்னா நம்ம பாவம் அழிஞ்சிரும் இல்லையா, அந்த அழியக்கூடாதுன்றதுக்காக தான் அது இந்த மாதிரி பண்ணுது. அதனால அதில் தான் அந்த நினைவு, பாபாவோட நினைவுல தான் அது தடை போடுது. ஏன்னா நம்ம மாயையோடைய கஸ்டமராக இருந்தோம், இப்போ பாபாவுடைய கஸ்டமர் ஆகிறது அதுக்கு பிடிக்கல, அதனால தான் பண்ணுது. ஆனால் பாபா நமக்கு யுக்தி சொல்கிறாரு. இப்போ நம்ம பாபாவை அறிஞ்சிக்கிட்டு, ஆசானை அறிஞ்சிக்கிட்டு நினைவு செஞ்சீங்கன்னா குஷியாகவும் இருப்பீங்க, முயற்சியும் பண்ணிட்டு இருப்பீங்க, நல்லா சேவையும் செய்வீங்கன்றாரு. மாய வென்றவர்களாகவும் ஆகிருவீங்க. பாட்டு: இந்த பாவம் நிறைந்த உலகிலிருந்து. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள், இப்போ பாட்டை கேட்டீங்க, அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? உலகத்தில் யாருமே அர்த்தத்தை புரிஞ்சு கொள்வதில்லை. நம்முடைய ஆத்மாவின் அன்பு இப்போ பரம்பிதா பரமாத்மாவோடு என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். ஆத்மா தன்னுடைய தந்தை பரம்பிதா பரமாத்மாவை தான் அழைக்குது. அன்பு ஆத்மாவில் இருக்கிறதா அல்லது சரீரத்தில் இருக்கிறதான்னு கேட்குறாரு. அன்பு ஆத்மாவிடம் தான் இருக்க வேண்டும் என்று பாபா இப்ப கற்றுக் கொடுக்கிறார். சரீரமும் அழிந்து போயிடும், அன்பு ஆத்மாவில் தான் இருக்கிறதுன்னு சொல்றார் பாபா. இப்போது பாபா புரிய வைக்கிறார், உங்களுடைய அன்பு பரமாத்மா பாபாவோடு தான் இருக்க வேண்டும், சரீரங்களோடு இருக்கக்கூடாதுன்றாரு. ஆத்மா தான் தன்னுடைய தந்தையை புண்ணிய ஆத்மாக்களின் உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று இப்ப அழைக்கிறது. நாம் பாவாத்மாக்களாக இருந்தோம், இப்போது மீண்டும் புண்ணிய ஆத்மாக்களாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்று நீங்க இப்போ புரிஞ்சுக்கிறீங்கன்றாரு. பாபா உங்களை யுக்தியோடு புண்ணியாத்மாவாக மாத்திட்டு இருக்கிறாரு. பாபா சொன்னால் தானே குழந்தைகளுக்கும் அனுபவம் ஆகும். பிறகு நாம் பாபாவின் மூலமாக, பாபாவின் நினைவின் மூலம் தூய்மையான புண்ணியாத்மாவாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்று புரிஞ்சுக்குவாங்க. பாபாவே சொன்னாதானே குழந்தைங்களுக்கு புரியும். அவரே தான் சொல்றாரு, அவர் மூலமா அவரை நினைக்க நினைக்க நம்ம தூய்மையான புண்ணிய ஆத்மாவாக ஆகிட்டு இருக்கிறோம்ட்டு புரிஞ்சுக்குவாங்க. யோக பலத்தின் மூலம் நம்முடைய பாவங்கள் அழிந்து கொண்டிருக்கிறதுன்றாரு. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நினைச்சா கூட பரவாயில்ல, பாபாவை அப்படியே பரந்தாமத்துல புள்ளையா இருக்காரு, நானும் புள்ளையா இருக்கேன் அப்படின்னு நினைக்க நினைக்க அந்த பாவம்லாம் அழிஞ்சிரும். ஆனா நினைக்கிறது கஷ்டம்னா, ஆனா அந்த 1 செகண்ட் 2 செகண்ட் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரணும். மற்றபடி கங்கையில் குளிப்பதன் மூலம் பாவங்கள் சுத்தம் செய்யப்படுவதில்லைன்றாரு. கங்கையில போய் குளிச்சா உடம்பு தான் கங்கையில போய் குளிக்கிறோம், ஆத்மாவா குளிக்குது? ஆத்மா கண்ணுக்கு தெரியாது இல்லையா? ஆத்மால தான் பாவம் இருக்குது, உடம்புல எல்லாம் பாவம் கிடையாது. உடம்பு மூலமா பாவத்தை அனுபவிக்கிறோம், ஆனா ஆத்மால தான் பாவம் இருக்குது. அதனால கங்கையில போய் குளிச்சாலாம் சுத்தம் ஆகாதுன்றாரு. சுத்தம் செய்யப்படுதில்லை, பாவங்கள்லாம் சுத்தம் செய்யப்படுதில்லைன்றாரு. மனிதர்கள் கங்கையில் குளிக்கிறாங்க, சரீரத்தை மண்ணினால் தேய்க்கிறார்கள், ஆனால் அதன் மூலம் ஒன்றும் பாவமே சுத்தமாவதில்லைன்றாரு. ஆத்மாவின் பாவம் யோக பலத்தின் மூலம்தான் போகிறது. ஆத்மான்றது உடல் வேற, ஆத்மா வேற, உயிர் வேற, உடல் வேற. அந்த உயிர் போயிடுச்சுன்னா உடல்ல கொண்டு போய் எரிச்சிடுறாங்க. அந்த உடலை சுத்தம் பண்ணா அந்த உயிர்ல இருக்கிற பாவம் எப்படி போகும்? ஆத்மால இருக்கிற பாவம் எப்படி போகும்? ஆத்மா அந்த உடலை விட்டு வேற ஒரு உடல் எடுத்து அந்த திரும்ப அதோடைய பாவத்தை அனுபவிக்குது, பாவ புண்ணிய பலனை அனுபவிக்குது. அதனால இப்ப ஆத்மா பாபாவை நினைக்கணும். யோக பலத்தின் மூலம்தான் அந்த பாவமே போகுதுன்றாரு. அழுக்கும் நீங்குகிறது, இது குழந்தைகளுக்கு தான் தெரியும். மேலும் நாம் பாபாவை நினைவு செய்தால் நம்முடைய பாவங்கள் அழியும் நமக்கு தான் தெரியுன்றாரு. நிச்சயம் இருக்கிறது என்றால் முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? இப்ப நமக்கு நிச்சய புத்தி இருக்குதுன்னா, பாபா தான் வந்திருக்கிறாரு, பாபா தான் கிளாஸ் எடுக்கிறாரு, அவரை நினைச்சா பாவம் போயிடும், இது எல்லா மேலேயும் நமக்கு நிச்சயம் இருக்குது, நம்பிக்கை இருக்குன்னா முயற்சியும் செய்யணும் இல்லையா கேட்குறாரு. இந்த முயற்சியில் தான் மாயை தடை போடுகிறது. ஆனா நம்மளும் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நிறைய தடை மாயா போடுது. பலசாலியோடு மாயையும் நன்றாக பலசாலியாகி சண்டையிடுகிறது. யார் நல்லா யோகா பண்றாங்களோ அவங்கள்ட்ட தான் மாயா மோதும். அரைகுறையானவர்களிடம் என்ன சண்டை போடுன்றாரு. குழந்தைகள் எப்போதும் இந்த எண்ணம் வைக்க வேண்டும், நான் மாயை வென்றவர்களாக, உலகத்தை வென்றவர்களாக ஆக வேண்டும் என்ற எண்ணம் வைக்கணும்.
மாயை வென்றவர்கள் உலகத்தை வென்றவர்கள் என்பதின் அர்த்தம் கூட யாருமே புரிந்து கொள்வதில்லை சொல்றாரு. எப்படி மாயாவை வென்றா உலகை வெல்ல முடியும்? இதை கூட யாரும் தெரிஞ்சுக்கலன்றாரு. அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் அதோட தான் இப்போ எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது இல்லைன்னா இருக்க முடியாதுன்ற மாதிரி எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் அதை வென்றாலே போதும், உலகையே வெல்ல முடியுன்றது யாருக்கும் தெரியாதுன்றாரு. நீங்கள் எப்படி மாயின் மீது வெற்றி அடையலாம் என்பது இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறதுன்றாரு. மாயம் பலம் வாய்ந்தது அல்லவா? அந்த 5 விகாரமும் சாதாரண விஷயம் கிடையாது. அது நம்மளை விடாது கருப்பு மாதிரி பிடிச்சி வச்சிருக்குது. அதுவும் பலம் வாய்ந்தது அல்லவான்றாரு. குழந்தைகளாகி உங்களுக்கு ஆசிரியர் இப்ப கிடைச்சிருக்கிறாரு. எந்த மாதிரி ஒரு ஆசிரியர்னா, அந்த மாயை வெல்றதுக்கான யுக்தியெல்லாம் சொல்லக்கூடிய ஆசிரியர் கிடைச்சிக்கிறாரு. அந்த ஆசிரியரையும் கூட வரிசைக்கிரமாக யாராவது சிலர் தான் தெரிந்துள்ளார்கள்ன்றாரு. அந்த ஆசிரியர் யாருன்னா கடவுள் தான். அவரை கூட வரிசைக்கிரமா தான் புரிஞ்சிருக்கிறாங்கன்றார். யார் தெரிந்துள்ளார்களோ அவர்களுக்கு குஷியும் இருக்கிறது. யார் கடவுள் வந்துட்டாரு, அவர் என்ன கிளாஸ் எடுக்கிறாரு, அவர் என்ன மாயா வெல்றதுக்கு யுக்தியெல்லாம் டெய்லி சொல்லிட்டு இருக்கிறாரு, அவரை நினைச்சு குஷி அடைகிறாங்க, அவங்களுக்கு தான் அந்த குஷியும் இருக்கிறது. அவர்களாகவே முயற்சியும் செய்யறாங்கன்றாரு. நன்றாக சேவையும் செய்யறாங்க. அமர்நாத்துக்கு நிறைய பேர் செல்கிறார்கள். உலகத்தில் அமைதி ஏற்படும் என்று அனைவரும் கேட்கிறாங்க. சத்தியுகத்தில் எவ்வாறு சுகம் அமைதி இருந்தது என்பதை இப்போது நீங்கள் நிரூபித்து கூறுகின்றீர்கள். கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? உலகத்தில் எப்படி ஏன்னா ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது. வீட்டுக்கு வீடு சண்டை, நாட்டிலையும் சண்டை, நாட்டுக்கு நாடு சண்டை, உலகத்தில் உலக போரே வெடிக்குது. எப்படி அமைதி வரும்னு கேட்குறாங்க. சொர்க்கத்துல எவ்வாறு சுகம் அமைதி இருந்தது என்பதை இப்போது நீங்க நிரூபித்து சொல்றீங்கன்றாரு. ஆத்மா ஒழுங்காயிடுச்சுன்னா போதும், உலகமே மாறிடும். முழு உலகத்திலும் அமைதி இருந்தது. அது எப்ப இருந்ததுன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி லட்சுமி நாராயணுடைய ராஜ்யம் இருந்தது. வேற எந்த தர்மமும் அப்ப இல்லை. இன்றிலிருந்து 5000 ஆண்டுகள் ஆகியுள்ளது. அப்போது சத்தியுகம் இருந்தது. பிறகு சிருஷ்டி சக்கரம் கண்டிப்பாக சுற்ற வேண்டியுள்ளதுன்ட்டு பாபா சொல்றாரு. சித்திரங்களின் மூலம் நீங்கள் முற்றிலும் தெளிவாக சொல்றீங்க. அதெல்லாம் அவர் தான் ரெடி பண்ணி கொடுத்தது. நமக்கு எதுவுமே தெரியாது. இதெல்லாம் கடவுள் சொல்றதுதான். அவர் தான் சித்திரங்கள் மூலம் முற்றிலும் தெளிவாக நமக்கு எடுத்து கொடுத்தாரு. அதை நம்ம சொல்றோம். கல்பத்திற்கு முன்பு கூட இப்படி சித்திரங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன. போன கல்பத்துல இதே மாதிரிதான் சித்திரங்கள் டிரான்ஸ்ல போய் தாதிகள் பார்த்துட்டு அதை சொன்னாங்க, அதை வரைஞ்சாங்க. அதுதான் இப்ப இருக்குது. நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. எங்காவது குழந்தைகள் சித்திரங்களில் நாள் தேதியை எழுத மறந்துடுறாங்க. இந்த சித்திரங்கள்ல கூட நாள் தேதி எழுதணுன்றாரு. லட்சுமி நாராயணன் சித்திரத்தில் கண்டிப்பாக நாள் தேதி இருக்க வேண்டும். இங்க எப்ப லட்சுமி நாராயணன் ஆனாங்க? 1/1/1ன்னு சொல்லுவார் பாபா. இப்ப நம்ம 2025 இருக்கோமா? அந்த இதெல்லாம் முடிஞ்சு 1/1/1ன்னு வரும்ன்றாரு. அப்போதான் லட்சுமி நாராயணன் அரியாசனத்துல உட்காருவாங்கன்றாரு. இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அந்த லட்சுமி நாராயணன் சித்திரத்தில் கண்டிப்பாக நாள் தேதி இருக்கணும்ன்றாரு. நாம் சொர்க்கவாசிகளாக இருந்தோம், இப்போது மீண்டும் ஆக வேண்டும் என்பது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறது அல்லவான்றாரு. நமக்கு தெரியும், நம்ம தான் சொர்க்கவாசியா இருந்தோம், திரும்ப அப்படி ஆகணும்ட்டு. யார் எந்த அளவுக்கு முயற்சி செய்யறாங்களோ அந்த அளவுக்கு பதவியை அடைவாங்கன்றாரு. நீங்கள் இப்போது பாபாவின் மூலம் ஞானத்தின் அதிகாரம் உடையவர்களாக ஆகியுள்ளீர்கள். இப்போது பக்தி அழிய வேண்டும். சத்தியுகம் திரேதாவில் பக்தி இருக்குமா என்னன்றாரு. சொர்க்கத்துல பக்தி கோயில் இதெல்லாம் இருக்காது. யாரும் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா வீடே கோயில் மாதிரி இருக்கும். வீட்டுல இருக்கிறவங்களே சாமி மாதிரி இருப்பாங்க. ஆனா ஒத்துமையா வாழ்வாங்க. அந்த இல்லற மார்க்கம்ன்றது தூய்மையான இல்லற மார்க்கம். வீட்டுல இருக்கிறவங்களே அதாவது ஆத்ம தீபம் ஏற்றப்பட்டு இருக்கிறதுனால கோயிலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அதனால பக்தி அங்க இருக்காதுன்றாரு. பிறகு அரைக்கல்பம் பக்தி நடக்கிறது. அதுக்கப்புறம் அந்த ஆத்ம தீபம் ஒளி மங்கிறதுனால தேக உணர்வுல வந்துடுறோம் இல்லையா? அதுக்கப்புறம் கடவுளை தேடி தேடி அலையும் போது பக்தி நடக்குது. இது கூட குழந்தைகளாகி உங்களுக்கு இப்ப புரிய வருகிறது. அரைக்கல்பத்திற்கு பிறகு ராவண ராஜ்யம் ஆரம்பமாகுதுன்றாரு. விளையாட்டு முழுவதும் பாரதவாசிகளாக உங்களை பற்றி தான் இருக்கிறதுன்றாரு. இது ஒரு டிராமா, சினிமா மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே நம்மளை வச்சுதான், பாரதவாசிகளை வச்சுதான் உருவாக்கப்பட்டிருக்குன்றாரு. 84 பிறவி சக்கரம் பாரதத்தை பற்றி தான் இருக்கிறதுன்றாரு. பாரதத்துலதான் 84 பிறவி எடுக்கிறாங்கன்றாரு. பாரதம் தான் அழிவற்ற கண்டமாக இருக்கிறது. இது கூட முன்னால் தெரிந்திருந்ததா என்ன? நமக்கு முன்னாடி தெரியாது இந்த பாரதம் அழியாதுன்ட்டு. எல்லாமே அழிஞ்சிரும், பிரளயம் வந்துரும்னா. ஆனா பிரளயம்லாம் வராது, பாரதம் அழியாதுன்றாரு. ஏன்னா பாரதத்துலதான் சிவனே அவதரிச்சிருக்காருல, கடவுள் அவதரிச்ச பூமி அழியாது. லட்சுமி நாராயணனை இறைவன் இரவி என்று சொல்கிறார்கள் அல்லவா? எவ்வளவு உயர்ந்த பதவியாக இருக்கிறது. மேலும் படிப்பு எவ்வளவு சகஜமானதாக இருக்கு. அதாவது தேவி தேவதை ஆகணும்னா
உயர்ந்த பதவி, அதாவது லட்சுமி நாராயண ஆகணும்னா உயர்ந்த பதவி, உலகத்துக்கே அதிபதி, உலகத்தையே ஆண்டவங்க, பெரிய பதவி. ஆனா படிப்பு ரொம்ப ஈஸியா இருக்குன்றாரு. படிப்பு ஈஸி தான், ஆனா பாபா நினைக்கிறதா கஷ்டம். இந்த 84 பிறவிகளின் சக்கரத்தை முடித்து விட்டு பிறகு நாம் திரும்பி செல்கிறோம்ன்றாரு. 84 பிறவிகளின் சக்கரம் என்று சொல்வதன் மூலம் புத்தி மேலே சென்று விடுகிறதுன்றாரு. இப்போது உங்களுக்கு மூலவதனம், சூட்சுமவதனம், ஸ்தூலவதனம் அனைத்தும் இப்ப நினைவிருக்கிறதுன்றாரு. நமக்கு வந்து இப்ப பரந்தாமம் என்ன, அதுக்கப்புறம் சூட்சுமவதனம், 3 உலகங்களும் நமக்கு தெரியும். அப்புறம் கீழே சாக்கார உலகம், இங்கதான் நம்ம நடிக்கிறோம். உடம்பு கிடைக்கும் போது நடிக்கிறோம், உடம்பு இல்லாத போது புள்ளியா பரந்தாமத்துல இருக்கிறோம். முன்னாள் சூட்சுமவதனம் என்றால் என்ன என்பதை தெரிந்தீர்களா என்ன? முன்னாடி நமக்கு எதுவுமே தெரியாது. பிகே ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு மட்டும் என்ன தெரியுமா? நான் ஒண்ணுமே தெரியாது. நம்மளும் பக்தி பண்ணிட்டு இருந்தோம். அங்கே எப்படி அசைவின் மூலம் பேசிக்கொள்கிறோம். சூட்சுமவதனத்துல வெறும் ஃபரிஸ்தாக்கள் கூட்டம் தான் இருப்பாங்க. அங்க வந்து அசைவின் மூலம் பேசிக்கொள்கிறோம் என்பதை இப்போது நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அங்க ஊமை படம் மாதிரி இருக்கும், பேசுறதுக்கு காதுல விழாது. வெறும் ஃபரிஸ்தா உடல் இருக்கும், ஆனா வெறும் சங்கல்பம் தான், பேச்சு கிடையாது அங்கன்றாரு. ஊமை படம் கூட வந்ததல்லவா, ஒரு பேசும் படம்னு ஒரு படம் எடுத்தாங்க, அதுல வந்து ஊமையா இருப்பாங்க. அதாவது எல்லாம் வெறும் சைகை தான் இருக்கும். அந்த மாதிரி ஊமை படம் மாதிரிதான் இருக்கும் சூட்சும லோகத்துலன்றாரு. உங்களுக்கு புரிய வைக்க சகஜமாக இருக்கிறது. அமைதி, அசைவு மற்றும் பேச்சு. பரந்தாமத்துல அமைதி, சூட்சும உலகத்துல அசைவு, கீழே வந்து இங்க சாக்கார உலகத்துல பேச்சு. லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யத்திலிருந்து இப்போது வரை முழு சக்கரமும் புத்தியில் இருக்கிறதுன்றாரு. நீங்கள் அனைத்தையும் இப்ப தெரிஞ்சிருக்கிறீங்க. இப்ப நமக்கு சுயதர்ஷன சக்கரம் சொல்லி கொடுத்துட்டாருல பாபா, எப்படி நீங்க தேவதையா இருந்தீங்க அப்படியே இறங்கி வந்தீங்க. அந்த ராஜ்யத்துல இருந்து இப்ப முழு சக்கரமும் இப்ப நம்ம புத்தியில வந்துருச்சுன்றாரு. இதெல்லாம் பாபா தான் நம்ம சொல்லி கொடுத்தாரு. நீங்கள் குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே நாம் தூய்மையாக ஆக வேண்டும் என்ற கவலை மட்டுமே உங்களுக்கு இருக்கணும். நீங்க வீட்டிலே இருங்க, ஆனா அந்த 5 விகாரத்தை மட்டும் வென்றடுங்க. அதாவது அந்த தாமரை இலை மேல ஒரு நீர் மாதிரி வாழுங்க, ஒட்டும் ஒட்டாம வாழுங்க போதும். எல்லாரும் ஆத்மாவுக்கு மட்டும் அன்பு செலுத்துங்க, சரீரம் மேல அன்பு செலுத்தாது. ஏன்னா சரீரம் போயிடும், அப்புறம் உட்காந்து அழுவீங்க. சரீரத்தின் மேல பற்று வைக்காதீங்க, ஆத்மா மேல வேணா பற்று வைங்க. ஏன்னா ஆத்மாவா பார்த்து நீங்க பழகுனீங்கன்னா எந்த விக்கிரமும் உங்களால நடக்காது. ஆத்மா ஆத்மா அப்படின்னு பழகுங்கன்றாரு. சரீரத்தை பார்க்கவே பார்க்காதீங்கன்றாரு. ஏன்னா அப்புறம் சரீரத்தின் மேல அன்பு வச்சுட்டா அழதான் வேண்டும். அதனால சொல்றாரு, இப்போதைக்கு நம்ம தூய்மை ஆகணும்ன்ற கவலை மட்டுமே இருக்கணும். பாபா புரிய வைக்கிறார். குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே கூட இந்த பழைய உலகத்தின் மீது பற்றை அழித்து விடுங்கள்ன்றாரு. இந்த உலகத்தையே மறந்துருங்க, அவ்வளவுதான். அது மேல பற்றை அழிச்சிருங்க. குழந்தைகள் போன்றோரை பராமரிங்கள். வீட்டுல குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அவங்கள வந்து பராமரிங்கன்னா உங்களுடைய படைப்பு தான் அவங்க. ஆனால் புத்தி பாபாவின் பக்கம் இருக்கட்டும். கைகள் மூலம் காரியங்கள் செய்து கொண்டே புத்தி பாபாவின் பக்கம் இருக்கட்டும் என்று சொல்கிறார்கள் அல்லவா. அப்ப குழந்தைகளுக்கு ஊட்டுங்க, குடிக்க கொடுங்க, குளிக்க வைங்க. ஆனா அவங்கள எல்லா வேலையும் அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே நீங்க அவங்கள நினைக்க கூடாது, பாபாவை நினைச்சுக்கிட்டே அவங்களுக்கு எல்லாத்தையும் செய்யுங்க. புத்தியில் பாபாவின் நினைவு இருக்கட்டும். ஏனென்றால் ஆத்மாவின் மீது பாவங்களின் சுமை அதிகம் இப்ப இருக்குதுன்றாரு. ஏன்னா உங்களுக்கு வந்து டைமே இல்லை, நினைக்க கூட டைம் கிடைக்காதுன்றாரு. எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே என்ன நினைங்க, ஏன்னா அவ்வளோ பாவ சுமை தலை மேல இருக்குது. இப்படியே தொடர்ந்துச்சுன்னா இன்னும் அதிகமா பாவம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனாலதான் அவரை நினைங்கன்றாரு. ஆகையினால் புத்தி பாபாவின் பக்கம் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்பதை தெரிந்துள்ளீர்கள்ன்றாரு. அந்த பிரியதர்ஷனை மிக அதிகமாக இப்ப நினைவு செய்ய வேண்டும். பிரியதர்ஷனான தந்தை ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவருக்கும் இப்ப சொல்றாரு, என்னை நினைவு செய்யுங்கள்ன்றாரு. இந்த நடிப்பு கூட இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. பிறகு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் இதேதான் நடக்கும். இப்ப நம்ம முரளி படிக்கிறோம், பாபா நினைக்கிறோம், யோகா சார்ட் வைக்கிறோம். இதெல்லாம் வந்து இப்ப நம்ம இந்த லெட்டர் எழுதுறோம் டெய்லி பாபாவுக்கு, அமிர்த வேலை செய்யறோம். இதெல்லாம் வந்து புதுசா இருக்கு இல்லையா, நம்ம வாழ்க்கையே புதுசா இருக்குது. முரளி படிக்கிறது, அமிர்த வேலை பண்றது, இதெல்லாம் இந்த நடிப்பு வந்து திரும்ப அடுத்த 5000 வருஷத்துக்கு பிறகுதான் நடக்கும். பாபா கூட அடுத்த 5000 வருஷத்துக்கு பிறகுதான் நமக்கு கிடைப்பாரு. அதனால இப்பயே பாபா நினைங்கன்றாரு. பாபா எவ்வளவு சகஜமான யுக்தியை சொல்றாரு. எந்த கஷ்டமும் இல்லை. பாபா ஏதாவது கஷ்டம் கொடுக்குறாரு? அங்க பிரதர்ஷனம் செய்யுங்க, சாப்பிடாதீங்க, தலையில மணிமுடி கட்டிங்க, இத்தனி ஊரை தாண்டி நடங்கன்னு சொன்னாரா? ஒன்னும் சொல்லல. சுருண்டு உழுந்து செத்து போயிடுறாங்க நிறைய பக்தர்கள். முடியல, மலை மேல ஏற முடியல, செத்தே போயிடுறாங்க. அங்க அமர்நாத் அங்கெல்லாம் கேதார்நாத்ல எல்லாம் வெள்ளம் வந்து அங்க போய் செத்துறாங்க. நம்மள அப்படியே வந்து சொல்றாரு பாபா, இதை உடம்பு கூட கஷ்டம் கொடுக்காதீங்கன்றாரு. வெறும் புத்தி மூலமா நினைங்க, வேலையெல்லாம் செய்யுங்க,
புத்தி மூலமா நினைங்க 5 விகாரத்தை விட்டுருங்கன்னு தான் சொல்றாரு. எங்களால் இதை செய்ய முடியாது, எங்களுக்கு மிகவும் கடினமாக தெரிகிறது, நினைவு யாத்திரை மிகவும் கடினமானது என்று யாராவது சொல்றாங்கன்றா, அட நீங்கள் தந்தையை நினைவு செய்ய முடியாதா அப்படின்னு கேட்குறாரு பாபா. பாபா கேட்குறாரு, ஒரு அப்பா நினைக்கிறது அவ்வளோ கஷ்டமா, எங்களால் முடியாதுன்றீங்க, தந்தையை மறப்பீர்களா என்று என்ன என்று கேளுங்கள்ன்றாரு. அவங்க நம்மளை கேட்க சொல்றாரு. அவர் கேட்க மாட்டாராம், நம்மளை கேட்க சொல்றாரு. அப்பாவே மறந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேளுங்க. பாபாவை மிகவும் நல்ல விதத்தில் இப்ப நினைவு செய்ய வேண்டும். அப்போதுதான் விக்கிரமங்கள் விநாசமாகும். மேலும் நீங்கள் எப்போதும் ஆரோக்கியமானவர்களாக ஆவீர்கள். கடவுள் நினைச்சாதானங்க தப்பிப்பீங்க, வேற யார்? அனாதை மாதிரி இருக்கிறீங்க. கடவுள் கூட சேர்ந்தீங்கன்னா சனாத் ஆயிடுவீங்க. அனாதை மாதிரி கிடக்குறீங்க. பாபாவை நினைங்க, நல்ல விதத்துல நினைச்சா அப்போதுதான் பாவம் விநாசம் ஆகும். அப்புறம் ஆரோக்கியமானவர்களா, எப்போ ஆரோக்கியமானவர்களா ஆவீங்கன்னு சொல்லி புரிய வைங்க. இல்லை என்றால் ஆக மாட்டீங்க. இல்லைன்னா அப்புறம் நோய் தான் வரும். உடம்புலையும் நோய், மனசுலையும் நோய். இந்த கலியுகத்தெல்லாம் ஓட்டவே முடியாது. கலியுக இறுதியெல்லாம் மோசமா இருக்கும். இனிமே வர காலம் ரொம்ப மோசமா இருக்கும். நம்ம பாபா நினைவுல இருந்தாதான் ஆரோக்கியமானவங்களா இருக்க முடியும். மனசும் சரி, உடம்பும் சரி. உங்களுக்கு மிகவும் நல்ல சரியான வழி இப்ப கிடைக்கிறதுன்றாரு. ஒரு சரியான மருந்து இருக்கிறது அல்லவா, நான் உத்தரவாதம் அளிக்கின்றேன்னு சொல்றாரு பாபா. பாபா வந்து கேரண்டி கொடுக்குறாரு. இப்போ ஏதாவது நம்ம பொருள் வாங்கினோம்னா கேரண்டி கார்டு கொடுப்பாங்களா, அந்த மாதிரி பாபா 21 பிறவிக்கு கேரண்டி கொடுக்குறாரு. இந்த யோக பலத்தின் மூலம் நீங்கள் 21 பிறவிக்கு ஒருபோதும் நீங்கள் நோயற்றவர்களாக ஆக மாட்டீங்க. ஆனீங்கன்னா என்னை வந்து கேளுங்கன்றாரு. ஆனால் நம்ம வந்து 21 பிறவிக்கு நோயற்றவர்களாக ஆக மாட்டோம். நமக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டோம். மனசுலையும் நோய் இருக்காது, உடம்புலையும் நோய் இருக்காது. 21 பிறவிக்கு அவரு கேரண்டி கொடுக்குறாரு. இதெல்லாம் கூட தலைப்பா வைக்கலாம். தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க, ஆனா நீங்க அவரை மட்டும் நினைக்கணும். அவரை நினைக்காம எனக்கு நோய் வந்துடுச்சுன்னு சொல்லி அவர்கிட்ட இப்பயே போய் நிக்காதீங்க. அவரை நினைக்கணும். அவரை நினைச்சாதான் நமக்கு நோய் போகும். எவ்வளவு சகஜமான யுக்தியாக இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் யார் என்று தெரியாம நினைவு செஞ்சீங்க. பக்தி மார்க்கத்துல நம்ம ஒரு சாமியா கும்பிட்டோம். எத்தனை கோயில், திருப்பதிக்கு போவோம், அப்புறம் முருகரை கும்பிடுவோம், பழனிக்கு போவோம். யார் சாமின்னே தெரியாது. ஆனா கடவுள் ஒருத்தர் தான். இவங்கெல்லாம் தேவதைகள். நம்ம வழிபட்டவங்கலாம் தேவதைகள். கடவுள் ஒருத்தர் தான். உலகத்திலேயே எல்லா தர்மமும் வழிபடுற ஒரே கடவுள் ஒருத்தர் தான். சுப்ரீம் காட் ஃபாதர் ஒருத்தர் தான். அவர் தான் சிவன். அவர்கிட்ட இருந்து தான் எல்லாருக்கும் சக்தி கிடைச்சிருக்குது. அவங்களாம் தேவதைகள். நம்ம யாருன்னே தெரியாம நினைவு செய்துட்டு வந்தோம். இப்போது பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார் நமக்கு. பாபா கல்பத்துக்கு முன்பு கூட தந்தை ஒருத்தர் தான் இல்லையா, அப்பா ஒருத்தர் தான். கல்பத்துக்கு முன்னாடி கூட நாங்கள் தங்களிடம் தான் வந்திருந்தோன்ட்டு நம்ம சொல்றோம். முயற்சி செய்திருந்தோம் என்று நீங்களும் புரிஞ்சு கொள்கிறீர்கள்ன்றாரு. உறுதியான நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. நாம் தான் ராஜ்யம் செய்திருந்தோம், பிறகு இழந்து விட்டோம். இப்போது மீண்டும் பாபா வந்திருக்கிறார். அவரிடமிருந்து ராஜ பாக்கியத்தை இப்ப அடைய வேண்டும் சொல்றாரு. பாபா சொல்றாரு, என்ன நினைவு செய்யுங்க மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்யுங்க. அப்பாவை நினைக்கணும், ஆஸ்தியை நினைக்கணும், அவ்வளவுதான். அதான் அந்த தமிழ்ல 2 வார்த்தை தான். இ மாதிரி வேற ஆ தான். வந்து அப்பா, வந்து ஆஸ்தி, அவ்வளவுதான். மன்மனா பவ, இது 2 நினைச்சாலே போதும். அப்படியே படகு கரை சேர்ந்துரும். கடைசி நேரத்துல அப்பா ஆஸ்தி நினைங்க, போயிடுவீங்க, அவள்கிட்டே போயிடுவீங்க. மன்மனா பவ, கடைசியில் புத்தியில் என்ன இருக்கிறதோ அப்படி அடுத்த பிறவி நிலையானது அமையன்றாரு. இப்போது நாடகம் முடிகிறது. இப்ப டிராமா முடியுது. திரும்பி செல்வோம், எல்லாரும் போகணும். பாபா அனைவரையும் அழைத்து செல்ல தான் வந்திருக்கிறார். எப்படி மணவாளன் மணமகளை அழைத்து செல்ல வருகிறாரோ அது போலாகும் சொல்றாரு. இப்போ வந்து மணமகள் இருக்காங்க வீட்டுலன்னா, மணவாளன் வந்து கல்யாணம் ஆனவரை கூட்டிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப பாபா வந்து நம்மளை கூட்டு போறாரு. மணமகள்களுக்கு மிகுந்த குஷி ஏற்படுகிறது. நாம் நம்முடைய மாமனார் வீட்டிற்கு செல்கிறோம் அப்படின்ட்டு குஷி ஏற்படுது இல்லையா. நீங்கள் அனைவரும் ஒரு ராமனுடைய சீதைகள் ஆவீர்கள். இப்ப நம்ம வந்து ஒரு பாபா, ஒரு ராமனுடைய சீதைகள், ஆத்மாக்கள் எல்லாம் சீதைகள் ஆவீர்கள். ராமர் தான் உங்களை ராவனுடைய சிறையிலிருந்து விடுத்தி பழைத்து செல்கிறார். ராமர் தான் வந்துட்டார். அவர் தான் சிவபாபா. அவர் தான் சீதைகள் எல்லாம் ராவனுடைய சிறைன்னா, அந்த மாயா ராவணன் வந்து 5 விகாரம், அதுல இருந்து நம்மளை விடுவிச்சு அழைத்து போகிறார். அதுக்கெல்லாம் யுக்தி கொடுக்குறாரு. எப்படி வெல்றது, காமத்தை எப்படி வெல்ல முடியும்? சுயதர்ஷன சக்கரத்தை சுத்திக்கிட்டே இருக்கணும். ஆத்மா 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 ஆத்மான்ட்டு நினைக்கணும். ஞான வாழ் இருக்கணும், அப்பதான் வெல்ல முடியும். ஞான வாழ் கணவன் மனைவிக்கு நடுவுல இருக்கணும், அப்பதான் வெல்ல முடியும். இந்த மாதிரி நிறைய யுக்தி எல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் சொல்லி சொல்லி ராவணனை ஜெயிக்க வைக்கிறார். கோபத்தை எப்படி வெல்றது, கோவப்பட்டா தண்ணி பானையே வத்தி போயிடும், காசு பணமே வராதுன்றாரு. அந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுட்டா கூட கோவம் வராது. அந்த மாதிரி பற்று, ஆசை, அகங்காரம் எல்லாத்தையும் எப்படி வெல்லணும்ன்ற யுக்தி எல்லாம் சொல்றாரு. விடுவிப்பவர் ஒருவரே. ராவண ராஜ்யத்துல இருந்து இப்ப விடுவிக்கிறார்.
இது ராவண ராஜ்யம் என்று சொல்றாங்க. ஆனால் யதார்த்தமான விதத்துல புரிஞ்சுக்கிறது இல்ல. ஆனா இது ராவண ராஜ்யம்னு சொல்றாங்க. ஆனா அவங்க எப்படி இது ராவணராஜன்றது புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது, மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காக மிகவும் நல்ல நல்ல பாயிண்ட்டுகள் கொடுக்கப்படுகிறதுன்றாரு. இப்ப நமக்கு பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு, நம்ம மற்றவங்களுக்கு போய் எப்படி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு கூட பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு. ஆனா அது புத்தியில ஞாபகமே இருக்க மாட்டேதுல்ல. யோகா இருந்தாதான் ஞானம் வந்து புத்தியில தங்கும். யோகா இல்லைன்னா ஞானம் வந்து மறந்து போயிடும். பாபா புரிய வைத்திருக்கிறார், உலகத்தில் அமைதியை கல்பத்திற்கு முன் போலவே பாபா ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை எழுதி விடுங்கள்ன்றாரு. இப்ப சொல்றாரு, போயிட்டு நீங்க எழுதுங்க, பாபா அமைதி உலகத்துல அமைதியை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்காரு போன கல்பத்து போலவே அப்படின்ட்டு எழுதுங்க. இது என்ன புதுசா இருக்குன்ட்டு வருவாங்க பார்த்துக்கிட்டு. பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை இப்ப நடந்துட்டு இருக்குது. விஷ்ணுவின் ராஜ்யம் இருந்தபோது உலகத்தில் அமைதி இருந்தது அல்லவா? விஷ்ணு தான் லட்சுமி நாராயணனாக இருந்தாங்க. இதை கூட யாரும் புரிந்துள்ளார்களா என்ன? விஷ்ணுனா யாருன்னே தெரியல. 4 கையோட இருக்கிறாரு. 4 கைனா இல்லற மார்க்கம் தானே. லட்சுமி நாராயணன் இணைந்த சுரூபம் தான் விஷ்ணு, அது கூட தெரியல. மற்றும் ராதே கிருஷ்ணரை தனித்தனியாக புரிஞ்சுக்கிறாங்க. இப்போது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நீங்கள் தான் சுயதர்ஷன சக்கரதாரிகள் ஆவீர்கள்ன்றார். நம்ம தான் சுயதர்ஷன சக்கரதாரி அப்படின்றார் பாபா. சிவபாபா வந்து சிஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். அதாவது விஷ்ணுவுக்கே சிவன் தான் வந்து சக்கரத்தை கொடுத்தாராம். கிருஷ்ணருக்கு சிவன் தான் வந்து சுதர்ஷன சக்கரத்தை கொடுத்தாராம். அது மாதிரி இந்த ஞான கடலை கடையும் போது, பார்க்கடலை கடையும் போது சுயதர்ஷன சக்கரம் வெளியே வந்துச்சான். அப்படிலாம் இருக்குதான், அதுல சாஸ்திரத்துல இருக்குதான். அப்ப பாருங்க, அது சிவன் தான் வந்து நமக்கு வந்து கடைசியில மாயை ஜெயிக்கிறதுக்காக இந்த சுயதர்ஷன சக்கரத்தை கொடுக்குறாரு. அதை சுத்துங்கன்றாரு. அதை சுத்தினா நீங்க உங்களுக்கு எந்த சூழ்நிலையா பரிஸ்திதியா இருந்தாலும் ஓடிடும்ன்றாரு. இப்ப யாரோ ஒருத்தவங்க நம்ம கிட்ட சண்டை போட வராங்க, உடனே சுயதர்ஷன சக்கரத்தை சுத்துங்க. நான் ஆத்துமா, நான் அப்படி இருந்தேன், நான் தேவதையா இருந்தேன், நான் வந்து எந்த மாதிரி ஆளு, நான் அஹிம்சாவாதி, நான் டபுள் அஹிம்சாகர்னு நினைக்கும் போது கோபம் வருமா? வரவே வராது, கட் ஆயிடும். அதாவது யார் என்ன பண்ணாலும் பிரச்சனை பண்ணாலும் நம்ம அமைதியா போயிடும். அப்ப வந்து நம்ம ஜெயிச்சிருவோம் கோபத்தை. இப்படிதான் ஜெயிக்க வைக்கிறாரு. அதனாலதான் சொல்றாரு, நீங்க தான் சுயதர்ஷன சக்கரதாரிகள் ஆவீர்கள். சிவபாபா வந்துதான் சிஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை இப்ப கொடுக்குறாரு. எப்படி நம்ம கிருஷ்ணரா மாத்துறாரு? பழைய கிருஷ்ணரா எப்படி மாத்துறாருன்னா அந்த சுயதர்ஷன சக்கரத்தை கொடுத்துதான் மாத்துறாரு. அதன் மூலம் இப்போது நாமும் மாஸ்டர் ஞான கடலாக ஆகியுள்ளோம். இப்ப நம்ம பாபா கொடுக்குற ஞானத்தின் மூலமா தான் மாஸ்டர் ஞான கடலாக ஆகியிருக்கிறோம். ஞான கடலின் குழந்தைகளாக ஆகியுள்ளோம். நீங்கள் ஞான நதிகள் அல்லவா? நம்மளாம் நதிகள். கடல் அவரு, நம்மளாம் நதி தான். நமக்கு அவர் எல்லா ஞானமும் நமக்கு தெரிஞ்சிடும்னா கிடையாது. அவருக்கு தான் எல்லா ஞானமும் இருக்குது. நம்மளையும் படிக்க சொல்றாரு, படிங்க படிங்க, அதுக்குதான் படிக்க சொல்றாரு. எல்லா ஞானத்தையும் புத்தியில ஏத்திக்கங்கன்றாரு. ஆனா நம்ம ஞான நதிகளை தான் இருக்கிறோம், மறந்துடுறோம். இது குழந்தைகளுடைய பெயரே ஆகுன்றாரு. ஞான நதிகள்ன்றது நம்மளுடைய பெயர் தான். சுயதர்ஷன சக்கரதாரி நம்ம தான், ஞான நதிகளும் நம்ம தான்றாரு. பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் எவ்வளவு நீராடுறாங்க, எவ்வளவு அலையறாங்க, நிறைய தானம் புண்ணியம் போன்றவர்களே செய்யறாங்க. செல்வந்தர்கள் அதிக தானம் செய்யறாங்கன்றாரு. பக்தியில அந்த மாதிரி அலையறாங்க, ஏதோ நன்மை ஏற்படணும்ட்டு புனித நீராடுறாங்க, அலையறாங்க. தானம் புண்ணியம், அந்த அன்னதானம், வஸ்திரதானம், கோதானம், பசுதானம் எல்லாமே செய்வாங்க. செல்வந்தர்கள் தான் தங்கத்தை கூட தானம் செய்யறாங்களாம். பாருங்க, கோல்டு கூட கொடுக்குறாங்களாம். நம்ம எவ்வளவு அலைந்தோம் என்று இப்போது நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. நாமும் அதே மாதிரி தான் அலைஞ்சிருவோம். ராஜாவா இருக்கும் போது அந்த தங்க இதெல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, தங்க காயின் எல்லாம் கொடுப்பாங்க அந்த காலத்துல. நாம் ஒன்றும் அடயோகிகள் அல்ல, நாம் ராஜ யோகிகள் ஆவோம் சொல்லி பாபா சொல்றாரு. நம்மளாம் ராஜ யோகிகள். நம்ம உடலுக்கான எக்ஸசைஸ் பண்றவங்க கிடையாது, மனசு புத்திக்கான எக்ஸசைஸ் பண்றவங்க. நம்ம தூய்மையான குடும்ப ஆசிரமத்தவர்களாக நம்ம தான் இருந்தோம். பிறகு ராவண ராஜ்யத்தில் தூய்மையற்றவர்களாக இப்ப ஆகியுள்ளோன்றாரு. நாடகத்தின்படி பாபா மீண்டும் குடும்ப தர்மத்தை தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார். வேறு யாருமே உருவாக்க முடியாது. நீங்கள் அனைவரும் தூய்மையாக ஆகிட்டீங்க என்றால் உலகம் எவ்வாறு இயங்கும்ட்டு மனுஷங்க உங்களை கேட்குறாங்க. இந்த பிகேஸை பார்த்து ஒரே கேள்விதான் கேட்பாங்க, என்ன நீங்க தூய்மையாயிட்டு இருக்கிறீங்க, இது மாதிரிலாம் தூய்மையானா உலகம் எப்படி குழந்தை பிறக்கும்னு கேட்பாங்க. அதுக்கு சொல்லணுமா, இவ்வளவு சன்னியாசிகள் தூய்மையாக இருக்கிறாங்க, இருந்தாலும் உலகம் நின்றுச்சா என்ன என்று கேளுங்கள். பாபா வந்து எடுத்து கொடுக்குறாரு பாயிண்ட். பாபா என்ன சொல்றாரு, சன்னியாசிகள் தூய்மையா இருக்கிறாங்கல்ல, அதனால எல்லாம் உலகம் நின்றுச்சா, அப்ப நாங்க தூய்மையா இருந்தா உலகம் நின்றுடுமான்னு கேளுங்க.
எவ்வளோ பேர் இருக்காங்க, 800 கோடி பேர் இருக்கிறாங்க. இதுல நம்ம ஏதோ ஒரு கொஞ்சம் பேர் தூய்மையாகிறதுனால உலகம் நின்னுடுமா? சாப்பிடுவதற்கே உணவு தானியங்கள் இல்லாத அளவுக்கு உலகம் இப்ப வளர்ந்துருச்சு. 800 கோடி 1000 கோடி பேர் ஆயிட்டாங்க. சாப்பிட்றதுக்கே இடம், நிக்கிறதுக்கே இடம் இல்லை. அந்த மாதிரி ஆயிடுச்சு பாப்புலேஷன். இதுல வேற உலகம் வந்து ஏன் வளராது? ஏன் அதாவது நம்ம தூய்மையா இருந்தா வளராதான் உலகம் அப்படின்ட்டு கேள்வி கேக்குறாங்க. இன்னும் உலகத்தை என்ன வளர்ப்பீர்கள்னு சொல்லி பாபா கேக்குறாரு. இன்னும் உலகத்தை என்ன வளர்ப்பீங்க? ஏற்கனவே பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சு. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, பாபா நம் முன்னால் வந்திருக்கிறாரு, ஆனால் அவரை இந்த கண்களினால் பார்க்க முடியாது. இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், கடவுளே வந்துட்டார் இல்லையா? கடவுளே முன்னாடி வந்து பேசிட்டு இருக்கிறாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? அவரை தான் தேடணும். ஆனா அவரை நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. காத்த கண்ணால பாக்குறீங்களா? கரண்ட்டை கண்ணால பாக்குறீங்களா? நம்புறீங்கல்ல காத்து இருக்குது, கரண்ட் இருக்குன்ட்டு? அதே மாதிரிதான் கடவுளும் இருக்கிறாரு. உண்மையா இருக்கிறாரு, உயிரோட்டமா இருக்கிறாரு. ஆனா கண்ணால் தான் பார்க்க முடியாது. பாபா ஆத்மாக்களாகிய நமக்கு படிப்பிக்கிறாரு, இங்கே இருக்கிறாரு என்பதை புத்தியின் மூலம் நாம் தெரிஞ்சிருக்கிறோம். நமக்கு தெரியும் பாபா புள்ளியா இருக்கிறாரு, கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. பிரம்ம பாபா உடல்ல வராரு, தாதி உடல்ல வராரு, வந்து எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு. இங்கதான் இருக்கிறாருன்ட்டு நமக்கு தெரியும். அவர் உடல்ல வரலன்னா கூட நம்ம பக்கத்திலே இருக்கிறாருன்றதை கூட நம்மளால உணர முடியும். யார் உலக அமைதியின் விஷயங்களை பேசுறாங்களோ அவர்களுக்கு உலகத்தை பாபா அமைதியாகிட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லுங்க. அதற்காக தான் பழைய உலகத்தின் விநாசம் கூட முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட விநாசம் நடந்திருந்ததுன்னு சொல்லுங்க. இப்போது கூட இந்த விநாசம் முன்னால் நிற்கிறது. பிறகு உலகத்தில் அமைதி ஏற்பட்டு விடும் சொல்லுங்கன்றார் பாபா. பாபா சொல்றாரு, இதெல்லாம் சிவனே சொல்றாரு. இப்போது குழந்தைகளாகி உங்களுடைய புத்தியில் இந்த விஷயங்கள் தான் இருக்கின்றன. உலகத்தில் யாருமே இதெல்லாம் தெரிஞ்சுக்கல. நம்ம புத்தியில தான் இந்த மாதிரி விநாசம் நடக்கும், அமைதி வரும், சொர்க்கம் வரும், இதெல்லாம் நமக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்குலாம் தெரியாது. உலகத்தில் இந்த விஷயங்கள் யாருடைய புத்தியிலும் இல்லை. சத்தியுகத்தில் முழு உலகத்திலும் அமைதி இருந்தது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ஒரு பாரத கண்டத்தை தவிர வேறு எந்த கண்டமும் இல்லை. பின்னால் தான் மற்ற கண்டங்கள் ஏற்பட்டன. ஃபர்ஸ்ட் சொர்க்கத்துல வெறும் ஆளிலை ஷேப்ல பாரதம் மட்டும்தான் இருந்துச்சு, இந்தியா மட்டும்தான் இருந்துச்சு. அப்ப மற்ற கண்டங்கள்லாம் தண்ணிக்குள்ள போயிடுச்சு. அப்புறம் ஒன்னொன்னா கண்டுபிடிச்சாங்க. அதான் கொலம்பஸ் டிஸ்கவர்டு அமெரிக்கா. அமெரிக்கா வந்து ஏற்கனவே இப்ப இருக்குது. அப்புறம் என்ன கொலம்பஸ் டிஸ்கவர் பண்ணாரு அப்படின்னா அது தண்ணிக்குள்ள போயிடுச்சு. அப்புறம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அந்த அமெரிக்கா கண்டத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்ப ஏற்கனவே தண்ணிக்குள்ள இருந்ததை வெளியே வந்திருக்குது. கொஞ்ச நாள் ஆக ஆக வெளியே வரும்போது கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அதுக்கப்புறம் தான் அந்த கண்டங்கள்லாம் ஏற்பட்டனன்றாரு. இப்போது எத்தனை கண்டங்கள் இருக்கின்றன? இப்ப அமெரிக்கா, எத்தனை இடம் இருக்குது, ஆஸ்திரேலியா, இப்ப நிறைய கண்டங்கள் இருக்கின்றன. இப்போது இந்த விளையாட்டின் இறுதியாகும். இப்ப திரும்ப இந்த விளையாட்டு முடிய போகுது. கண்டிப்பாக பகவான் இருப்பார் என்று சொல்றாங்க. ஆனால் பகவான் யார் மற்றும் எந்த ரூபத்தில் வர்றார் என்பதை அவங்க தெரிஞ்சுக்கல. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடின்ட்டு எங்கெங்கோ அலையிறார் ஞானத்தங்கமேன்னு ஒரு பாட்டு இருக்குது. அது அது அப்படியே பர்ஃபெக்டா இருக்குது. அவர் எங்க இருக்கிறாரோ அங்க விட்டுட்டாங்க. யாரோ வருவாங்கன்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. கிருஷ்ணராக இருக்க முடியாது. கடவுள் பகவான் கண்டிப்பா கிருஷ்ணரா இருக்க முடியாது. ஏன்னா கிருஷ்ணர் மாதிரி யாராவது இங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்களா? நீங்களே பாத்துறீங்களா? அப்படி அவரே பேசினாலும் மற்ற தர்மத்தினர் ஏத்திக்குவாங்களா? முஸ்லிம் தர்மத்தினர் கிருஷ்ணர் தான் கடவுள்னு ஏத்துக்குவாங்களா? கிறிஸ்துவ தர்மத்தினர் கிறிஸ்து வருவார்ன்ட்டு சொல்லினுக்குறாங்க. நம்ம கிருஷ்ணர் வந்தாருன்னா ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா? அப்ப கிருஷ்ணர் பகவான் கிடையாது. அப்ப பகவான் எப்படி இருக்கிறாரு? அவர் ரூபத்திலே, அவர் வந்து உடம்புல இல்ல, உடம்பே அவருக்கு இல்ல. அவர் ஃபுல்லியா வந்திருக்காரு, மறைஞ்சு இருக்கிறாரு. கண்ணுக்கு முன்னாடி வந்தா அவரையும் விட்டுருவீங்களா? மனுஷனே விட மாட்டீங்க. அதனாலதான் அவர் ஒளிஞ்சு இருக்கிறாரு. தூண்டுதலின் மூலமாகவே அல்லது சக்தியின் மூலமாகவே காரியங்கள் செய்ய வைக்க முடியாது. அதாவது மேல இருந்தே நான் எந்த வேலையும் ஜீவம்பா போட்டு மாத்த முடியாது உலகத்தை. அப்படியே நான் கீழே வந்து எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலா செய்யறேன்றாரு. வராரு, ஒரு உடம்புல வந்து நம்மளை படிக்க வைக்கிறாரு, நம்மளை மாத்துறாரு, தேவதையா மாத்துறாரு, மாத்திட்டு உலகத்தை அழிக்கிறாரு. அது மாதிரிலாம் எல்லாத்தையும் அழிவு கூட மனுஷங்களே பண்ணிக்கிறாங்க. அவர் ஒன்றும் செய்யறது இல்ல, தானாவே எல்லாம் நடக்குது. செய்பவர் அவரு. மற்றபடி எல்லாம் தானாவே தன் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி எல்லாம் அவங்கவுங்க வேலையை, நல்லது செஞ்சா நல்லது நடக்குது, கெட்டது செஞ்சா கெட்டது நடக்குது. கர்மத்தின் அனுசாரம் பிறவி கிடக்குது, அவ்வளவுதான். இது அப்படியே தானாவே உருவாக்கப்பட்ட நாடகம்ன்றாரு. அவர் மேல இருந்தெல்லாம் எதையும் செய்ய முடியாது. அதனால கீழே வந்து பிராக்டிக்கலா செய்ய வைக்கிறாரு. தந்தை மிகவும் அன்பானவர், அவரிடம் ஆசி கிடைக்கிறது. அவர் அன்பே சிவம் சொல்றாங்கல்ல, அன்பே சிவம் அன்பே சிவம் சொல்றாங்க. அவர்கிட்ட தான் நமக்கு ஆசி கிடைக்குது. பாபா தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார் என்றால் கண்டிப்பாக பழைய உலகத்தின் விநாசத்தையும் அவர் தான் செய்விப்பார் அல்லவா? சொர்க்கத்தை, அதாவது பிரம்மா மூலமா ஸ்தாபனை, விஷ்ணு மூலமா பாலனை,
சங்கரர் மூலமா விநாசம் செய்விக்கிறாரு. செய்பவர் அவர் தான் அப்படின்றாரு. ஒரு ஒரு புது உலகத்தை படைக்கிறாருன்னா அப்ப பழைய உலகத்தையும் விநாசத்தையும் செய்வார், அவசியம் செய்வாரு. சத்தியுகத்தில் லட்சுமி நாராயணன் இருந்தார்கள் என்பதை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. இப்போது மீண்டும் நீங்கள் முயற்சியின் மூலம் இப்படி ஆகிட்டு இருக்கிறீங்கன்றாரு. போதை இருக்கணும். பாரதத்தில் ராஜ்யம் செய்தார்கள். சிவபாபா ராஜ்யத்தை கொடுத்து விட்டு சென்றிருந்தார். சிவபாபா ராஜ்யம் செய்துவிட்டு சென்றிருந்தார் என்று சொல்ல முடியாது. சிவபாபா கொடுத்துட்டு போனாரு. அவர் வள்ளல், எப்பயுமே கொடுப்பாரு. அவர் எதையும் அடைய மாட்டாரு, கொடுப்பாரு. அதனால அவர் சிவபாபா ராஜ்யம் செஞ்சுட்டு போனாரு, செய்து விட்டு சென்றிருந்தார்ன்ட்டு சொல்ல முடியாது. இல்லை, பாரதத்திற்கு ராஜ்யத்தை கொடுத்து விட்டு சென்றிருந்தார். அதாவது உலக ராஜ்யத்தை பாரதத்துக்கு கொடுத்துட்டு போயிருந்தாரு. யார் பண்ணாங்க ராஜ்யம்? லட்சுமி நாராயணன் பண்ணாங்க. யார் மாயை வென்றாங்களோ அவங்க தான் ராஜ்யம் பண்ணாங்க. லட்சுமி நாராயணன் ராஜ்யம் செய்தார்கள் அல்லவா. பிறகு பாபா ராஜ்யத்தை கொடுக்க வந்திருக்கிறாரு. இப்ப கொடுக்க வந்திருக்காரு. இனிமேல் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் சக்கரத்தை நினைவு செய்யுங்கள் என்று பாபா சொல்றாரு. இப்ப ஒன்னும் நம்ம பண்ண தேவையில்ல, சிவனேன்னு இருந்தா போதும். அவரை நினைக்கணும், சிவனேன்னு அவரை நினைக்கணும், சக்கரத்தை நினைக்கணும். எந்த விஷயத்துலையும் தலையிடக்கூடாது. உடம்பு விடும்போது அவரை நினைவுல விட்டுட்டு அந்த 5 விகாரத்தை வெற்றி அடைஞ்சிட்டு போயிட்டோன்னா லட்சுமி நாராயணன் அங்கே ஆயிடலாம். நீங்கள் தான் 84 பிறவிகள் எடுத்திருக்கிறீங்கன்றாரு. நம்ம தான் 84 பிறவி எடுத்து வந்திருக்கோம். குறைவாக முயற்சி செய்கிறார்கள் என்றால் இவர்கள் குறைவாக பக்தி செய்துள்ளார்கள் என்று புரிஞ்சுக்கோங்க. அதிகமாக பக்தி செய்யக்கூடியவர்கள் முயற்சியும் அதிகமா செய்வாங்க. பக்தினா என்ன தெரியுமா? தேடி தேடி அலையிறது. அப்படியே உருகி கடவுளுக்காக தலையை கூட கொடுக்கறது தான் பக்தி. அதுதான் பக்தி, உண்மையான பக்தி. அந்த அதிகமான பக்தி யார் செஞ்சாங்களோ அவங்க தான் ஞானத்தையும் அதிகமா முயற்சி செய்வாங்க. ஞானம் அதிகமா படிப்பாங்க, பாபா அதிகமா நினைப்பாங்க. அதிகமா பக்தி பண்ணவங்க தான் அதிகமா நினைப்பாங்கன்றாரு. பக்தி குறைவா பண்ணியிருந்தாங்க, பக்தியே செய்யலைன்னா அவங்களாம் ஞானமே அடைய மாட்டாங்க. பக்தி குறைவா பண்ணாங்க, பக்தி குறைவா தான் ஞானம் குறைவா தான் அடைவாங்க. எவ்வளவு தெளிவாக்கி இப்ப புரிய வைக்கிறாரு. ஆனாலும் புத்தியில் நின்றால் தானேன்றாரு. உங்களுடைய வேலை முயற்சி செய்ய வைப்பதாகும். குறைவாக பக்தி செய்திருந்தால் என்றால் யோகம் ஈடுபடாதுன்றாரு. பக்தி கம்மியா பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பாபாட்ட யோகா அதிகம் செய்ய மாட்டாங்க, பாபா நினைக்க மாட்டாங்க. சிவபாபாவின் நினைவு புத்தியில் நிற்கவே நிற்காது அவங்களுக்குன்றாரு. ஒருபோதும் முயற்சியில் தளர்ந்து விடக்கூடாது. நமக்கு ஒரு ஹார்ட் ஃபெயில் ஆயிடக்கூடாது. சரி, என்னடா இது, நம்ம எவ்வளோ முயற்சி பண்றோம், இந்த மாயா நம்மளை இவ்வளோ போட்டு அடிக்குது அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்படக்கூடாது. முயற்சியில தளர்ந்து போயிடக்கூடாது. மாயையை பலசாலி என்று பார்த்து இதயம் நின்று விடக்கூடாது. நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் இந்த மாயா தானே இப்ப பலசாலியா இருக்குது. மாயையோட உலகம் ஒரு பக்கம், அந்த உலகம்தான் ரொம்ப பலசாலி உலகமா இருக்குது. நம்மளெல்லாம் யாரும் மதிக்க மாட்டாங்க இல்லையா, அந்த உலகம் தான் இப்ப ஜெயிக்குது அப்படின்ட்டு நீங்க இதயம் நின்றுடக்கூடாது, ஹார்ட் ஃபெயில் ஆயிடக்கூடாதுன்றாரு. இப்ப அப்படிதான் இருக்கும். கடைசியில மாயாவுடைய அந்த அணைய போற தீபம் பிரகாசமா எரியற மாதிரி இப்ப எரிஞ்சிட்டு இருக்குது. மாயா கடைசி அணைஞ்சிரும்ன்றாரு. மாயின் புயல் நிறைய வரும். இப்ப நமக்கு மாயாவோட புயல் நிறைய வரும். புத்தியில அந்த 5 விகாரத்தினுடைய புயல் அதிகமா வரும். நம்ம அந்த சுயதர்சன சக்கரம் சுத்தி தான் எல்லாத்தையும் அழிக்கணும். ஆத்மா தான் அனைத்தையும் செய்கிறது என்பதும் குழந்தைகளுக்கு இப்ப புரிய வைக்கப்பட்டுள்ளது. சரீரம் அழிஞ்சு போயிடும், ஆனா சரீரத்தின் மூலமா ஆத்மா தான் எல்லாம் செய்யுதுன்றாரு. ஆத்மா போய்விட்டது என்றால் சரீரம் மண்ணாகிவிடும். ஆத்மா அந்த உடம்பை விட்டு போயிடுச்சுன்னா சரீரம் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, கொண்டு போய் எரிச்சிருவாங்க இல்ல போச்சிருவாங்க. அப்ப பாருங்க, யார் அங்க சக்திசாலி, யார் அங்க பெரியவங்க அப்படின்னா அந்த உயிர் தான், அந்த ஆத்மா தான். அதுதான் அந்த உடலையே இயக்குது. அந்த உடல் அது போயிடுச்சுன்னா அந்த உடம்பு ஒண்ணுமே இல்லை, அப்படியே படுத்த படுக்கையா கிடக்குது இல்ல. ஒண்ணுமே, காது கேட்க மாட்டுது, கண்ணு பார்க்க மாட்டுது, மூக்கு வாய் எதுவும் பேச மாட்டுது. அப்ப வேல்யூ யாருக்கு? அந்த ஆத்மாவுக்கு தான். அந்த ஆத்மா போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், சரீரத்துக்கு வேல்யூவே இல்லை. அது மீண்டும் கிடைக்கவே கிடைக்காது. அந்த சரீரம் திரும்ப வராது. அந்த ஆத்மா உயிர் போயிடுச்சுன்னா, அதான் உயிரோட இருக்கும் போதே மதிங்க எல்லாரையும். உயிரோட இருக்கும் போது எல்லாரையும் உதாசீனப்படுத்த, செத்து போன பிறகு அழ வேண்டியது. அதனாலதான் சொல்றாரு, அது மீண்டும் அந்த சரீரம் கிடைக்காது. பிறகு அதனை நினைவு செய்து அழுவது போன்றவற்றின் மூலம் என்னதான் பலன் இருக்கிறதுன்றாரு. அதுக்கப்புறம் நீங்க அந்த உடம்பு போயிடுச்சுன்னு அழுவுறீங்களே,
அதுல என்னதான் பலன் இருக்கு? உயிர் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், உடம்பு போயிடுச்சு. அப்போ ஆத்மா போய் வேற இடத்துல பிறவி எடுக்குது. அதை நினைச்சு நீங்க ஏன் அழுவுறீங்க? அதே பொருள் மீண்டும் கிடைக்குமா என்ன? ஒரு பொருள் போயிடுச்சுன்னா அந்த பொருள் திரும்ப வருமா என்ன அப்படின்னு கேக்குறாரு. ஆத்மா சென்று வேறொரு சரீரத்தை எடுக்கிறது. இப்போது நீங்கள் எவ்வளவு உயர்ந்த வருமானத்தை சம்பாதிக்கிறீங்க? இதெல்லாம் நாலேஜ். இந்த நாலேஜ்ல நம்ம புத்தியில ஸ்டோர் பண்றோம். இது எவ்வளவு பெரிய வருமானம்ன்றாரு. உங்களுடையது தான் சேமிப்பாகிறது, மற்ற அனைவருடையதும் இல்லாமல் போயிடும்ன்றாரு. இப்ப இந்த நம்ம எடுத்துட்டு போற அந்த ஞானம் தான் நம்ம புத்தியில தங்கும். இதைதான் நம்ம எடுத்துட்டு போறோம் ஆத்மால ஸ்டோர் பண்ணி. மற்றபடி இந்த உடம்பு, இங்க இருக்கிற பொருள், இங்க இருக்கிற வஸ்து எல்லாம் அழிஞ்சு போயிடும். எல்லாருடையதான் அழிஞ்சு போயிடும்ன்றாரு. நம்ம மட்டும்தான் புத்தியில இவ்வளவு ஞானத்தை எடுத்துட்டு போறோம். போகும்போது நிறைஞ்ச புத்தியோட நிறைஞ்ச கையோட நம்ம தான் போறோம். மற்றவங்களாம் வெறும் கையோட போவாங்கன்றாரு. பாபா கள்ளங்கபடமற்ற வியாபாரியாக இருக்கிறாரு. ஆகையினால் தான் உங்களுக்கு ஒரு பிடி அவளுக்கு பதிலாக 21 பிரிவுக்கு மாளிகை கொடுத்துடுறாரு. நம்ம என்ன கொடுக்குறோம் பாபாவுக்கு? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நம்மளால முடிஞ்ச ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் உண்டியல்ல போடுவோம் இல்லையா? வேற என்ன செய்யறோம்? இந்த மனசுல 1008 குப்பை, அதை வச்சுட்டு கஷ்டப்பட்டு நினைக்கிறோம். கொஞ்சம் ஏதோ மனசா சேவை செய்யறோம், ஏதோ கொஞ்சம் தான் ஹெல்ப் பண்றோம், அணில் மாதிரி சேவை செய்யறோம். அந்த ஒரு பிடி அவளுக்கு கூட அவர் எவ்வளவு கொடுக்குறாரு தெரியுமா? அவர் கள்ளங்கபடமற்றவர். அதனாலதான் சிவன் போலோநாத்னு பாடுறாங்க. 21 பிறவிக்கு நமக்கு மாளிகை கொடுத்துடுறாரு. எவ்வளவு வட்டி கொடுக்குறாரு பாருங்க. எவ்வளவு வட்டி! கொஞ்சம் கொடுத்தாலும் அதுக்கு வட்டி வேற அவ்வளவு கொடுக்குறாரு. அதனாலதான் குபேரனோட கடனை லட்சுமி நாராயணன் அடிச்சுட்டே இருக்கிறாராம். இன்னும் வட்டி தான் அடைஞ்சிருக்கான், இன்னும் அசல் அடைக்கலையாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அவர் கொடுத்த வட்டியே அவ்வளோ இருக்குது. சிவபாபா நம்ம கொடுக்கறதுக்கு அவ்வளோ வட்டி கொடுக்குறாராம். எதிர்காலத்திற்காக எவ்வளோ வேண்டுமோ சேமிச்சு கொள்ளுங்கள்ன்றாரு. இப்ப நீங்க எவ்வளவு செய்றீங்களோ பாபாவுக்கு அவ்வளோ அடைய போறீங்கன்றாரு. இப்பவே சேமிச்சுக்கோங்க. ஆனால் இப்படி கிடையாது. கடைசியில் சேமிங்கள் என்று சொன்னால் அந்த சமயத்தில் பெற்றுக்கொண்டு என்ன செய்வது? பாபா சொல்றாரு, கொடுங்கன்ட்டு நீங்க இப்ப விட்டுட்டு வினாசம் நாளைக்குன்னா முதல் நாள் கொடுத்தீங்கன்னா நான் எப்படி வாங்குவேன்னு சொல்றாரு. அந்த டைம்ல நான் பெற்றுக்கிட்டு என்ன செய்யறது? இப்பயே கொடுத்தா நான் ஏதாவது சென்டர் திறப்பேன், ஏதாவது பாடசாலை திறந்து அங்க ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு ஏதாவது நான் யூஸ் பண்ணிக்குவேன். நீங்க கொடுக்குற காசை நீங்க கடைசியா கொடுத்தீங்கன்னா அந்த டைம்ல ரிசல்ட்டே வந்துடும். அப்போ போய் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வர டைம்ல நீங்க ஃபீஸ் பே பண்ணீங்கன்னா நான் என்ன பண்றதுன்னு சொல்றாரு. புத்தியற்ற வியாபாரியா என்னன்னு சொல்லி கேக்குறாரு. நான் என்ன புத்தி இல்லாத ஆளா என்ன? அந்த டைம்ல உங்கள்ட்ட வாங்க மாட்டேன். வேலைக்கு உதவாது, ஆனால் வட்டியோடு திருப்பி கொடுக்கணும் இல்லையா? ஒருவேளை பாபா எப்படி சொல்றாரு, சூப்பரா சொல்றாரு. அதாவது நீங்க கொடுக்குற பணம் வேலைக்கு உதவாது, ஆனா அதை வேற நான் திரும்பி உங்களுக்கு கொடுக்கணும்ல. நீங்க கொடுக்கறதுக்கு வட்டியோட திருப்பி கொடுக்கணும். நான் ஏன் வாங்க போறேன்? வாங்கவே மாட்டேன்றாரு. வாங்கினா திரும்பி கொடுக்கணும். வேலைக்கு உதவாத பணத்தை வச்சு நான் என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. நான் என்ன புத்தி இல்லாத வியாபாரியா அப்படின்னு கேக்குறாரு. எவ்வளவு சூப்பரா சொல்றாரு பாருங்க. அது போன்று வாங்குவார்களா என்ன? அந்த மாதிரி வாங்குவானா? உங்களுக்கு பிடி அவளுக்கு பதிலாக 21 பிறவிக்கு இப்ப மாதிரிகை கிடைத்து விடுகிறது. எது கொடுக்கறனாலும் இப்பயே கொடுங்க. கடைசியில கொடுத்தீங்கன்னா ஒன்னுத்துக்கும் உதவாதுன்றாரு. எவ்வளவு வட்டி கிடைக்கிறது பாருங்க. நம்பர் 1 கள்ளம் கபடமற்றவன் நான் தான் என்று பாபா சொல்றாரு. அவர் தான் போலோநாத். நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளோக்கும் அப்படியே ரிட்டர்ன் கொடுக்குறாரு. பாருங்கள், உங்களுக்கு உலக ராஜ்யத்தையே கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. நீங்கள் என்னுடையவர்களாக ஆகி மட்டும் சேவை செய்யுங்க. ஒன்றும் இல்லை, நீங்க என் பக்கம் இருங்க போதுன்றாரு. நீங்க மாயா பக்கம் போயிடாதீங்க. என் பக்கம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்ன்றாரு. சேவை செய்யுங்க. கள்ளங்கபடமற்றவர்கள் ஆகையினால் தான் அனைவரும் நினைவு செய்யறாங்க. இவர் பாபா இன்னைக்கு போலோநாத் கள்ளங்கபடமற்றவர் அவரு. அதனாலதான் எல்லாரும் அவரை நினைவு செய்யறாங்க. நீங்கள் இப்போது ஞான மார்க்கத்துல இருக்கிறீங்க. இப்போது பாபாவின் ஸ்ரீமத் படி நடங்க மற்றும் ராஜ்யத்தை பெறுங்கள்ன்றாரு. பாபா நாங்கள் ராஜ்யத்தை அடைய வந்துள்ளோம் என்று சொல்றாங்க. அதுவும் சூரிய வம்சத்துல எல்லா குழந்தைகளும் பிகேஸ் என்ன சொல்றாங்க? நாங்க ராஜ்யத்தை அடைய வந்திருக்கோம். அதுவும் எங்க வரணும்? சொர்க்கத்திலே வரணும். திரேதாயகம் கூட கிடையாது, சொர்க்கத்திலே நாங்க ராஜ்யம் அடையணும். சூரிய வம்ச லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யத்துல லட்சுமி நாராயணனா ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. நல்லதுன்றாரு. உங்களுடைய வாய் இனிமையாகட்டும் சொல்லி சொல்றாரு. எல்லாரும் இப்படி ஆசைப்படுறீங்க, நல்லது. உங்களுடைய வாய் இனிமையாகட்டும் சொல்றாரு. நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்காரம்.
நாம் ஆன்மீக குழந்தைகள். ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்ரீமத் படி நடந்து ராஜ்யத்தை அடைய வேண்டும். ஒரு பிடி அவளை கொடுத்து 21 பிறவிகளுக்கான மாளிகையை பெற வேண்டும். எதிர்காலத்திற்காக வருமானத்தை சேமிக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே இந்த பழைய உலகத்திலிருந்து பற்றை நீக்கி முழுமையாக தூய்மையாகணும். அனைத்தையும் செய்து கொண்டே புத்தி பாபாவின் பக்கம் ஈடுபட்டிருக்க வேண்டும். குழந்தைகளை கவனிச்சிக்கணும், ஸ்கூல் படிக்க வைக்கணும், குளிப்பாட்டணும், தலை சீவனம் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் பாபாவை நினைச்சுக்கிட்டே பண்ணுங்கன்றாரு. வரதானம், மனதின் சுபபாவனை மூலம் ஒருவர் மற்றவரை முன்னேற்றக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி ஆகுக. எல்லார் மேலேயும் சுபபாவனை வைங்கன்றாரு. மனதின் மூலமா சுபபாவனை, நேற்று சொன்னார்ல, அபகாரிக்கு உபகாரம் செய்பவர் ஆகுகன்னு சொன்னார். அதே மாதிரி இன்னைக்கு விஸ்வ கல்யாணக்காரி, உலகத்துக்கே நன்மை செய்பவர் எப்படி இருப்பாங்கன்னா எல்லாரையும் முன்னேற்றுவாங்க, ஒருவர் மற்றவரை முன்னேற்றணும் மனதின் சுபபாவனை மூலம்னு சொல்றாரு. யாராவது ஏதாவது தவறு செய்து கொண்டிருந்தால் அவர் பலவீனத்தின் வசமாகி இருப்பதாக புரிந்து கொண்டு கருணை நிறைந்த திருஷ்டி, இரக்கம் நிறைந்த திருஷ்டி மூலம் அவரை மாற்றிடுங்க. தப்பு பண்றாங்கன்னா ஏதோ அவங்க இப்ப கோவப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கோப வசமாகி இருக்கிறாங்க. அவங்களோட பலவீனம் என்னன்னா கோவப்படுறது. அவங்க மாயாவசமாகி இருக்கிறாங்க. அப்போ பாவம்னு நினைச்சுக்கோங்க. அவங்க பாவம், அவங்களால பாபா நினைக்க முடியல, அதனால கோவப்படுறாங்க. அதனால அவங்க மேல இரக்கம் நிறைந்த பார்வை வச்சு அவங்கள மாத்திருங்க. வாக்குவாதம் செய்யாதீங்க. நீங்களும் சேர்ந்துன்னு அவங்க கூட 2 கை ஓசை எழுப்பாதீங்க. நீங்களும் கோவப்படாதீங்க, வாக்குவாதம் செய்யாதீங்கன்றாரு. யாராவது எதிரில் பாறாங்கல்லாக நின்று விடுகிறார்கள் என்றால் உங்கள் வேலை அதை கடந்து சென்று விடுவதாகும். நம்ம செய்யற முயற்சியில நடுவில் பாறாங்கல் மாதிரி நின்றுக்கிட்டு நமக்கு தொல்லை பண்றாங்கன்னா நீங்க கடந்து போங்க, கடந்து சென்றுடுங்கன்றாரு. அல்லது அவரையும் துணையாக அழைத்து கொண்டு கடந்து செல்ல வேண்டும். அவங்களையும் சுபபாவனை வச்சு மாத்தி அவங்க கூடயே சேர்ந்து கடந்து போங்க. இதற்காக ஒவ்வொரு விசேஷத்தன்மையும் பாடுங்கள். நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க, கெட்டதை பார்க்காதீங்கன்றாரு. குறைகளை விடுவித்து கொண்டே செல்லுங்கள். இப்போது யாரையும் வாய் வார்த்தையால் எச்சரிப்பதற்கான சமயமே இல்லைன்றாரு. வாயால சொன்னா யாரும் மாற மாட்டாங்கன்றாரு. மனதின் மூலமா சுபபாவனை வைங்க. எல்லாரும் நல்லா மாறணும் அப்படின்னு நினைங்க, அவ்வளவுதான். யார்கிட்டையும் பேசி பிரயோஜனமே இல்லை. ஆனால் மனதின் சுபபாவனை மூலம் ஒருவர் மற்றவரின் சகயோகியாகி முன்னேறுங்கள் மற்றும் முன்னேற்றங்கள்ன்றாரு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணி முன்னேறுங்க, நீங்களும் முன்னேற்றுங்க. அப்போது உங்களை விஸ்வ கல்யாணக்காரி என்று சொல்வாங்க. பரவாயில்ல, நம்ம இவ்வளோ பண்ணாலும் இவங்க நமக்கு ஹெல்ப் பண்றாங்களேன்ட்டு அவங்க நினைப்பாங்க. நம்மள அப்பதான் உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரின்னு நினைப்பாங்க. ஸ்லோகன், திட சங்கல்பம் என்ற பெல்ட்டை கட்டி கொள்வீர்களானால் இருக்கையிலிருந்து அப்செட் ஆக மாட்டீர்கள். திட சங்கல்பம்னா உறுதியான எண்ணம் வைக்கணும். அந்த பெல்ட்டை நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்க இருக்கையில இருந்து, உங்க சீட்ல இருந்து அப்செட் ஆக மாட்டீங்கன்னு சொல்றாரு. அதாவது ஏதாவது ஒரு சங்கல்பம் வைக்கிறோம்னா அதை டெய்லி செய்யணும். அதை டெய்லி பண்ண, இப்போ நம்ம லெட்ரு சார்ட்டே பார்த்தீங்கன்னா டெய்லி வைக்கணுன்றார் பாபா. டெய்லி லெட்டர் எழுதிட்டாலே மனசில் இருக்கிற குப்பையெல்லாம் பாபாட்ட போயிடும். ஆனால் நம்ம அதை எழுதவே மாட்டோம். ஒரு நாள் மறந்துடும், ஒரு நாள் அசால்ட்டாக இருப்போம். அதை மாதிரி செய்யறதுனால பாபாட்ட எல்லா விஷயம் போகாது. அப்போ என்ன ஆயிடும்னா பிரச்சனை வரும். அதனால தான் டெய்லி லெட்டர் எழுதணும், டெய்லி அமிர்த வேலை பண்ணணும். அந்த ஸ்ரீமத்துனா அதை டெய்லி ஃபாலோ பண்ணணும், டெய்லி போக வைக்கணும். ஒரு நாள் மறந்தாலும் அதுல சக்தி வராது. அதனால அந்த திட சங்கல்பம் வச்சுக்கங்கன்றாரு. டெய்லி நான் பண்ணிதான், உறுதித்தன்மை. இப்போ ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸே யார் டெய்லி ஒழுங்கா அந்த டைம் போட்டு படிக்கிறாங்களோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பாங்க கடைசியில. அந்த திட சங்கல்பம் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்க எல்லாரையும் நீங்க பாருங்க, ஐஏஎஸ் ஆனவங்க, கலெக்டர் ஆனவங்க எல்லாரையும் பார்த்தோம்னா அவங்க அந்த உறுதித்தன்மை இருக்கும் அவங்கள்ட்ட. டெய்லி ஒரு வேலையை கரெக்டா பண்ணியிருப்பாங்க. அப்பதான் அவங்க சக்சீட் ஆயிருப்பாங்க. அதே மாதிரிதான் இப்ப நம்மள்ட்ட இருந்துதான் அந்த இது எல்லாருக்கும் போகும். இப்ப பிகேஸ் அந்த மாதிரி இருந்ததுனாலதான் இப்ப இருக்கிறவங்களும் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதனால நம்மளும் திட சங்கல்பம் வைக்கணும். நான் உறுதித்தன்மை வைக்கணும். நான் தினமும் அமிர்த வேலை இத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன், நான் டெய்லி லெட்டர் எழுதுவேன், நான் டெய்லி பாபாட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன், நான் டெய்லி இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்ட்டு அமிர்த புக்கு முரளி ஒரு 2 தடவை 3 தடவை படிச்சாலே அதிகம் தான் இந்த காலத்துல.
அதுமாரி நான் படிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து திட சங்கல்பம் வச்சுக்கோங்க. மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்கள் இருக்கையிலேருந்து சீட்லேருந்து அப்செட் ஆக மாட்டீங்கன்றாரு. அவ்யக்த சமிக்ஞை ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மை எனும் ஆளுமையும் கையாளுங்கள். பவித்ரதாவின் ஜோதியை நாலாப்புறமும் ஏற்றும்போது பிரத்யட்சத்தாவின் சூரியன் உதயமாகுன்றாரு பாருங்களேன். எல்லாரும் தூய்மையாயிட்டோம்னா பாபா வந்துடுவார், பாபா தெரிய ஆரம்பிச்சிருவார். பிரத்யட்சத்தாவின் சூரியன் உதயமாகும். எப்படி அந்த ஜோதியை எடுத்துக்கொண்டு சுற்றி வருகிறாங்களோ அது போல பவித்ரதாவின் ஜோதியை நாலாப்புறமும் ஒளிரச் செய்யுங்கள்ன்றார். இந்த கோயிலெல்லாம் விளக்கேற்றிட்டு அப்படியே கோயிலை சுற்றி வருவாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம அந்த தூய்மையின் ஜோதியை நாலாப்புறமும் ஒளிர செய்ய சொல்கிறாரு. அப்போது பாபாவை அவர்களால் பார்க்க முடியும். எல்லாரும் தூய்மையாயிட்டோம் பிகேஸ்னா, அதாவது உடல் அளவு மட்டும் கிடையாது, மனசளவுலையும் தூய்மையாயிட்டோம்னா பாபாவையே எல்லாராலையும் பார்க்க முடியுன்றாரு. பவித்ரதாவின் ஜோதி எந்த அளவு ஆடாததாக உள்ளதோ அவ்வளவு சுலபமாக அனைவரும் பாபாவை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்மளோட தூய்மை ஆடாம அசையாம இருந்ததுன்னா, நம்ம என்னைக்குமே ஆடாம அசையாம தூய்மையா இருந்துட்டோம்னா அவ்வளோ சுலபமா பாபாவை எல்லாரும் பார்ப்பாங்க. மற்றும் பவித்ரதாவின் வெற்றி முழக்கம் வெளிப்படும். தூய்மையினுடைய தூய்மைக்கு வெற்றி கிடைக்கும்ன்றாரு. வெற்றி முழக்கம் ஏற்படும் சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராம, நன்றி பரிவாரம்.